கிராமத்துக்கு நடந்தது என்ன? உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவுபடுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டமூலத்தை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது. குறித்த சட்டமூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னதாகவே தேர்தலை நடத்த வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. அமைச்சரின் கருத்தின் பிரகாரம் கிராமத்துக்கான தேர்தல் அல்லது சிறிய தேர்தல் என அழைக்கப்படுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 3 மாதங்களுக்குள் நடைபெறும் என எதிர்பார்க்க முடியும். இது தொடர்பிலான விசேட தொகுப்பினை இன்று முதல் உங்களுக்கு கொண்டுவர நாம் தயாராக இருக்கின்றோம். மட்டக்களப்பு கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் திகதி மட்டக்களப்பு கழுதாவளையில் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பமாகின. இந்த பொருளாதார மத்திய நிலையத்திற்காக செலவிடப்பட்ட மக்களின் பணம் 299 மில்லியன் ரூபாவாகும். 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை திறப்பதற்கு இன்று வரை முடியாமல் போயுள்ளதுடன் சந்தை வாய்ப்பை எதிர்பார்த்த விவசாயிகளுக்கும் ஏமாற்றமே எஞ்சியது. எந்தவித செயற்பாட்டு திட்டமும் இன்றி மக்களின் பணம் வீண்விரயம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று நிலவிய போது ஒரு சில நாட்கள் மாத்திரம் உற்பத்தி பொருட்களை சேகரித்து விநியோகிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் கட்டாக்காலி மாடுகளின் இருப்பிடமாக இன்று மாறியுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக எங்களுடைய கிராமத்திலே பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று கட்டப்பட்டு இதுவரையில் விவசாய உற்பத்தியாளர்களுக்கும் விவசாய விற்பனையாளர்களுக்கும் கையளிக்கப்படாமல் இருக்கின்றது. கடந்த ஆண்டுகளிலே இருந்து நாங்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தடவைகள் இங்கே மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச செயலத்திலே 2 தடவைகள் இன்டர்வியூ நடந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் எங்களுடைய விவசாயிகளுக்கு இது கையளித்தோ அல்லது திறப்பு விழா செய்தோ இது கொடுக்கப்படும். பயிர் வகைகளையும் கழுதாவளையில் வேறு ஒரு இடம் அதுக்கு இந்த மார்க்கெட்டை திறந்து எல்லாரும் தந்தையில்டா எங்களுக்கு நல்ல சந்தோஷமும் நிம்மதியுமாக இருக்கும். இந்த மார்க்கெட்டை திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி தாங்க எல்லாரும் சேர்ந்து பதினாறு மத்தியிலே திறப்பதற்கு எத்தனை பேர் வந்து எத்தனை அரசியல்வாதிகள் வந்து பார்த்துட்டு போனார்கள். ஒரு தரமாக திறக்கவில்லை. நாங்கள் கொஞ்சம் உற்பத்தி செய்கிற சாமானை எங்களுக்கு கொடுத்துக்கலாம் இருந்துச்சு. அறுவடை செய்கிற மிளகாய் மற்ற கத்தரி வெங்காயம் போன்ற மரக்கறியெல்லாம் கூட தூரத்துக்கு தான். உதாரணத்துக்கு கல்முனைக்கு சம்மாந்துறை இங்கே ஓட்டமாடி அந்த பக்கம் கொண்டு வரமாட்டா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் எங்களுக்கு ஏற்றுக்கூலி மற்றது வியாபாரிகள் இல்லாத பிரச்சனை விலை பிரச்சனை எல்லாத்துக்குமாக இந்த மார்க்கெட் எங்களுக்கு மிச்சம் அருகில் இருக்கிறதாவில் ஊருக்குள்ளே இருக்குது. மக்கள் வரிப்பணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் மக்கள் பாவனைக்கு வழங்காமல் உள்ளமை கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயமாகும். இவ்வாறு தொடர்ந்தும் கைவிடப்பட்ட நிலையில் இந்த கட்டிடம் காணப்படுவதற்கான காரணம் என்ன? எதிர்காலத்தில் இந்த கட்டடத்திற்கு என்ன நடைபெறும் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தெரியாத நிலையில் மக்கள் உள்ளனர். மக்களுடன்